திரு ஜென்ராம், இல்லை இந்த NEP-யோட தொடர்ச்சியாகவும் பேசலாம். இந்த மோதல் தொடர்ச்சியாக தொடருவது அப்படிங்கிறது வந்து யார் காரணம்னு பார்க்குறீங்க? இது இப்படி ஒரு மோதல் அப்படிங்கிறது வந்து அரசாங்கங்களை நடத்துறதுல நிர்வாக ரீதியான செட்பேக்ஸும் இருக்கத்தானே செய்யும். இதை வந்து எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாடு யாரோடவும் எப்போதும் மோதல் போக்கை விரும்பியது இல்லை. யாரையும் தாக்குவதும் இல்லை, யாரோடையும் மோதலை விரும்புவதும் இல்லை. அமைதியும் வளர்ச்சியும் தான் தமிழ்நாட்டு அரசினுடைய நோக்கம். அதுதான் அவங்களுடைய செயல்பாடும் கூட. இங்க பிரச்சனை ஆரம்பிச்சது NEP-யை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நிதி தர முடியாது அப்படின்னு அன்கான்ஸ்டிடியூஷனலாக ஒரு விஷயத்தை ஒன்றிய அமைச்சர் பேசியதற்கு பிறகுதான் இந்த அனைத்து விஷயங்களும் தமிழ்நாட்டில் மேலெழுந்து வந்தது. அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு தேர்தலுக்காக ஒரு அஜெண்டாவை ஃபிக்ஸ் பண்ணிடுச்சுன்னு சொல்றத மாதிரி அபத்தமான ஒரு ஆர்குமெண்ட் எதுவுமே கிடையாது. ஏன்னா இதெல்லாம் தேர்தல் வரல. தேர்தலுக்கான அஜெண்டாவை அப்போ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தது தர்மேந்திர பிரதான் தான். அவர் வந்து நிதி தர முடியாது. டாக்டர் ராமதாஸ் என்ன சொல்றாருன்னா, இதுல தமிழ்நாட்டின் பக்கம் தான் நியாயம் இருக்கு, மாநில அரசின் பக்கம் தான் நியாயம் இருக்கு. ஆனா இந்த வார்த்தை போர் தொடர்றதை விட நீதிமன்றத்தை நாடி பெறலாமே, அதை தவிர்த்து இவங்க இந்த மாதிரி போறதுனால என்ன பயன் அப்படின்னு கேட்கிறாரு. எதற்காக? ஒரு பிரச்சனைக்கு நீதிமன்றம் போகலாம். அது போக இதில் நீதிமன்றம் போறதுக்கு அவங்க ஒவ்வொரு முறையும் ஏதாவது அநீதியாக ஒன்றை செய்வார்கள். அதை எல்லாத்தையும் நீதிமன்றத்திலேயே போய் தீர்வு கண்டு கொண்டே இருக்கணுமா? அத மக்கள் மன்றத்தில் மிஸ்டர் GK நாகராஜ் குறுக்க வராதீங்க. முதல் கட்ட கருத்தை ஆரம்பிக்கிறார். இது வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷான ஒரு டிபேட்டா தொடங்கும். இல்ல அமைதியையும் வளர்ச்சியையும் விரும்புவது தமிழ்நாடு. தமிழ்நாடு அரசை ஆதரிக்கக்கூடியவர்கள் எப்ப பார்த்தாலும் குறுக்கீடும் குழப்பமும் செய்பவர்கள் ஒன்றிய அரசை ஆதரிக்க வர்றவங்க. இல்ல இப்ப நீதிமன்றம் போறதுங்கிற ஒரு வாய்ப்பு இருக்குதானேங்கிறதா நீங்க உங்க கருத்து சொல்லுங்க. நீதிமன்றம் போறது வேற விஷயம். நீதிமன்றத்துக்கும் போகணும்னா போகும். மக்கள் மன்றத்துக்கு இப்ப வந்திருக்கிறாங்க. மக்கள் மன்றத்தில் அதை பற்றி பேசுறாங்க. மக்கள் மன்றத்தில் வந்து பேசிய உடனே தேர்தல் பிரச்சனை ஆயிடுச்சுன்னு ஏன் கதறணும்? அதற்கான அவசியமே இல்லை. தேர்தல் பிரச்சனை இன்னும் நிறைய இருக்கு. அதெல்லாம் தேர்தல் காலத்துல பேசுவாங்க. இது வந்து மக்களுடைய அடிப்படையான பிரச்சனைகளை பேசுறாங்க. கல்விக்கு நிதி தர முடியாதுன்னு சொல்றீங்க, அதனால அதை பற்றி மக்களிடத்துல கொண்டு போறாங்க. அதுதான் அதுல இருக்கக்கூடிய இஷ்யூ. தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் அப்படின்னு ஒரு நாடகத்தை அரங்கேற்ற பாக்குறாங்க. அது தமிழ் மொழி தொடர்பான தமிழ் மொழி பிரச்சனையே இல்ல. அது தமிழ் மொழி தொடர்பான பிரச்சனையே இல்ல. மொழி மேல அவர்களுக்கு அவ்வளவு தூரம் அக்கறை இருந்தால் மொழி சமத்துவத்தை முதல்ல இந்தியால உருவாக்கட்டும். அனைத்து மொழி சமத்துவம்னா என்ன சொல்றீங்க நீங்க? அதான் 8வது அட்டவணையில் இருக்கக்கூடிய 22 மொழிகளையும் இந்தியாவின் ஆட்சி மொழிகளாக கொண்டு வரட்டும். அதை ஒட்டி அனைத்து நடைமுறைகளும் ஆட்டோமேட்டிக்கா இந்தியாவுக்குள்ள மாறி போகும். அப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாம் வரவே வராது. உண்மையிலேயே இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று விரும்பினால், உண்மையிலேயே இந்திய மொழிகள் அனைத்தையும் நாங்கள் சமமாக பாவிக்கிறோம் என்பது உண்மையாக இருந்தால், அவங்க இதை செய்ததுக்கு அப்புறம் தான் அதை பத்தி மொழி சமத்துவத்தை பற்றியே பேச முடியும். அது வரைக்கும் அந்த மொழிக்கு செஞ்சுட்டேன் இந்த மொழிக்கு செஞ்சுட்டேன்னு சொல்வது எல்லாமே வந்து ஒரு கேள்வி வைக்கிறார் சார். தமிழ் வழி கல்வி படிக்கக்கூடிய மாணவருடைய எண்ணிக்கை குறையுது, அப்ப நீங்க எப்படி மொழியை வளர்க்குறீங்கன்னு ஒரு கேள்வி வைக்கிறார் திரு ஸ்ரீராம். எங்க தமிழ் வழியில படிக்கக்கூடிய மாணவருடைய எண்ணிக்கை குறையுது அப்படின்னு ஒரு டேட்டா அவர் சொல்றாரு. தமிழ் மொழியில தமிழ் வழியாக மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ் அப்படிங்கறதுக்கு பதிலா ஆங்கிலம் அதிகமா எடுக்கிறாங்க. NEP-யை ஆதரிக்கலன்னா அப்படின்னு சொல்றத, NEP-ல இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசினுடைய எதிர்ப்புங்கிறது NEP-ல இந்த மொழி கொள்கை மட்டும் இல்லை. ஓகே, அது தவிரவும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அது அவ்வளத்தையும் அந்த பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல, அதை காவியாக மாற்றுகின்ற பிரச்சனைகள் எல்லாம் இருக்குல்ல, அதை பற்றியெல்லாம் NEP-ல உண்டான அந்த கிளாஸஸ் எல்லாத்தையும் பேசாம அனைத்தையும் மொழி பிரச்சனையாக சுருக்கி தமிழுக்கு நாங்க தமிழ் மொழியில தாய்மொழியில கற்றுக் கொடுக்கணும்னு நாங்க கொண்டு வந்திருக்கிறோம். அதை எதிர்க்கிறார்கள். தமிழில் பாடம் கற்பதை திமுக எதிர்க்கிறது, தமிழில் பாடம் கற்பதை அவர் எதிர்க்கிறார், இவர் எதிர்க்கிறார்னு ஒரு நேரேட்டிவை செட் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. அது தமிழ் மீது உண்டான அக்கறையில இல்ல. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், CBSE ஸ்கூல்ஸ், திமுகவினுடைய பிரமுகர்களுடைய குழந்தைகள் அவங்க படிக்கிறது, இவங்க படிக்கிறது. CBSE சமக்கல்வின்றாங்க, எல்லாருக்கும் சமமான கல்வியை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அரசு பள்ளி சமச்சீர் கல்வியை கலைஞர் கொண்டு வந்த போது அது வரக்கூடாதுன்னு தலைகீழ நின்று தண்ணி குடிச்சவங்க யாருன்னு தெரியும்.
இவங்க வந்து இப்போ இவங்க சமக்ரா சிக்ஷா அபியான் ஒரு சிஸ்டத்துக்கு பெயர், ஒரு ஸ்கீமுக்கு பெயர் வச்ச உடனே திடீரென்று அனைவருக்கும் சமமான கல்வி பற்றிய அக்கறையும் ஆதரவும் அவங்களுக்கு வந்துருச்சு. அவ்வளவுதான். அந்த சிபிஎஸ்சிங்கிறது சிஸ்டத்துக்கு போறதுக்கு அடிப்படையான காரணம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சிபிஎஸ்சி சிலபஸின் அடிப்படையில் இருக்குங்கிற காரணத்தினால தான். ஹிந்தி கற்கணும் சிபிஎஸ்சியில போய்ங்கிறதுக்காக யாரும் போகல. அடிப்படையான ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும்னா அது என்னன்னு புரிஞ்சுக்கணும். நீங்க வந்து உயர்கல்வி வாய்ப்புகளுக்காக அந்த பள்ளிகளை அவங்க தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இப்ப நீட்டுக்கு அப்புறம் கியூட்டு அது இதுன்னு எல்லாமே வருது. எல்லா தேர்வுகள்லயும் நீங்க சிபிஎஸ்இ சிஸ்டத்தை அடிப்படையாக வச்சு கேள்வித்தாளை தயாரிக்கிறீங்க. அப்படி ஒரு அமைப்பை வைத்திருக்கிறீங்க. அதனால சிபிஎஸ்இக்கு ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய அந்த பேட்ரனேஜ் காரணமாக ஒவ்வொரு மாநிலத்திலையும் சிபிஎஸ்இக்கு சந்தை மதிப்பு கூடுகிறது. பிசினஸ் அக்கறை உள்ளவர்கள் அங்க போய் சேர்றாங்க. ஹிந்தி படிக்கிறதுக்காக அந்த 16 லட்சமும் போய் சேரல. அதுல கொஞ்சம் தான் இருக்கும். அதையும் வந்து வேற மாதிரி சொல்ல முடியாது. அந்த 8 to 14 எத்தனையோ மொழிகள் படிக்கலாம் அப்படின்னு 8வது வயதுல இருந்து 14 வயது வரைக்கும் குழந்தைக்கு அதிகமாக இருக்கு. அதனால எவ்வளவோ மொழிகள் படிக்கலாம்னு சொன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எப்போ வேணாலும் படிக்கும். சரி, இந்த 8 to 14 வயசுல இருக்கக்கூடிய யூபி குழந்தைகளை படிக்க வைங்க, பீகார் குழந்தைங்களை படிக்க வைங்க, ராஜஸ்தான் குழந்தைங்களை படிக்க வைங்க. கடந்த காலத்துல அவங்க எல்லாம் படிச்சு எவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கிறாங்க, எத்தனை மொழிகள் சிறப்பாக பேசி இருக்கிறாங்கிறத சொல்லட்டும். அதற்கப்புறம் இதையெல்லாம் பார்க்க முடியும். அது தவிர தேர்தல் பிரச்சனை இல்லை. அது போக பாதிக்கப்பட்டதாக நினைக்கிறார்கள். அதனால வந்து டீலிமிட்டேஷன் பிரச்சனையை எடுக்கிறாங்கன்னு சொல்றாங்கல்ல. பாதிக்கப்பட்டதாக நினைக்கிறது எல்லாம் கிடையாது. இந்த சிஸ்டம் வந்து இப்படி பண்ணுனா இவ்வளவு 8 இடங்கள், எப்படி பண்ணுனா இந்த 10-12 இடங்கள் போகும் என்பதை வந்து அறிஞர்கள் வந்து பார்த்து 24ல இருந்து கட்டுரை எழுதிட்டு இருக்கிறாங்க. இங்க தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம் போடும் போதும் இது திரும்ப விவாதமாக வந்திருக்குது. அப்பவே எல்லா ஊடகங்கள்லயும் அதை பற்றி விவாதிச்சிருக்கிறாங்க. இன்று புதிதாக தேர்தலுக்காக திமுக கையில் எடுத்து பேசுகின்ற பிரச்சனை இல்லை இது. அது தவிர தொடர காரணம் என்ன சொல்றாருன்னா, பிஎம்சி திட்டத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் முதல்ல ஒரு லைன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் யூட்டர்ன் போட்டாங்கிறதுல நான் உறுதியா இருக்கேன், பின்வாங்கிடுச்சு, அதுக்கான ஆதாரத்தை நான் கொடுக்குறேங்கிறாரு அவரு. தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? அவங்க ஒரே ஒரு லெட்டர் திரும்ப திரும்ப எண்ணத்தை வெளிப்படுத்தினார்கள் அப்படிங்கிறாரு. அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாங்குவேஜ் ஸ்டைல். அது வந்து ஏற்றுக்கொண்டதாக பொருள் இல்லை. அந்த பேராகிராஃபுக்கு அடுத்து அந்த வரி ஆமா we are keen to We are keen to implement. We are keen to implement. What is the meaning of that, Mr. Chitra? We are keen to implement. What is the meaning of that? மிகவும் ஆர்வத்துடன் இருக்கிறோம். அடுத்த லைன் படிச்சிடுங்க. We keen to implement. அதுக்கு அடுத்து என்ன? அதுக்கு அடுத்து என்ன? அதுக்கு அடுத்து என்ன? Subject to my competition. We will consider to sign. Then pay the money. அப்ப நீங்க என்ன சொல்லணும்? The subject to competition. எனக்கு தெரியுங்க, இங்கிலீஷ் எங்களுக்கு நல்லா தெரியும். இங்கிலீஷ் நல்லா தெரியும். இப்ப யாருக்கு தெரியாதுன்றீங்க? இங்கிலீஷ் வேற யாருக்கு தெரியாதுங்க? கரெக்ட் பண்ணுங்க. நீங்க கரெக்ட் பண்ணுன்றேன். சரி, நீங்க கரெக்ட் பண்ணனும்னு சொல்றேன். இல்ல இங்கிலீஷ் ஆமா பண்ணலாம். இல்ல இங்கிலீஷ் எங்களுக்கு தெரியும்னா அப்ப வேற யாருக்கு தெரியாதுன்னு அர்த்தம் ஆயிடுதுல. அவருக்கு தெரியாத மாதிரி நீங்க சொன்னீங்கல்ல. அப்படி கிடையாது. தெரியாத மாதிரி நீங்க சார் அடுத்த லைன் என்னங்கிறது வேற சார். என்ன மீனிங்? அதுக்கு என்ன மீனிங்? நீங்க புரிஞ்சுக்கலன்னு தானே மீனிங். நாங்க புரிஞ்சுதான் சொல்றோம் அவ்வளவுதான். புரிஞ்சுக்கிட்டு என்ன சொன்னீங்கன்னு சொல்லுங்க. அந்த எல்லா லெட்டர்ஸும் அவைலபிளா இருக்கு, ஆன்லைன் எல்லாருக்கும் அவைலபிளா இருக்கு. ஒவ்வொருத்தர பேச இல்ல நாராஜ் சார் பேசிட்டு இருக்காரு, பேசுவோம். வர சார் ஒரு நிமிஷம்.